வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இப்ப வந்து தை பிறந்தபடியால எல்லா இடத்துலயும் தைப்பொங்கல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதேபோல தான் எங்களுக்கும் வந்து மெர்ஷி முத்தமிழ் சங்கத்தால லிவர்பூல்ல தைப்பொங்கல் நிகழ்ச்சிக்கு எங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மெர்ஷி முத்தமிழ் சங்கத்தோட நாங்க வந்து 3வது வருஷமா நிகழ்ச்சிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வந்து எங்களோட சிறப்பு குழந்தைகளுக்கு ஒரு மேடை கிடைக்காதாண்டு நானெல்லாம் வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இதனால எங்களோட பிள்ளைகள இன்க்ளூட் பண்றாங்களா இல்லையேன்ட்டெல்லாம் நிறைய வருத்தப்பட்டுருக்கிறேன். ஆனா, இப்ப வந்து எங்களோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பிஸி. மாதம் மாதம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு நாங்க மேடை தரோம். உங்களோட குழந்தைகள நீங்க கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லி அன்போடு எங்கள வரவேற்கிறாங்க. அதுக்கு மிக மிக நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும், கடவுளுக்கும் எங்கள வந்து அன்போடு அரவணைக்கிற எங்களோட சொந்தங்களுக்கும் உண்மையா மனதார நன்றிகள நான் சொல்லிக்கொள்றேன். என்னென்னு சொல்லி சொன்னா, அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. எங்களோட பிள்ளைகள வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டுறதே பெரிய ஒரு சாதனையா தான் நாங்க பார்க்குறோம். ஏனென்டா அவ்வளவு அ கஷ்டம் எங்களோட பிள்ளைகள வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல நிப்பாட்டி, அந்த டான்ஸ வந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது. இதில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ற என்ட ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகளா இருக்கட்டுக்கும், என்னுடைய அண்ணாட, தங்கச்சியோட குட்டீஸ் எல்லாம் தான் சேர்ந்து நின்று தான் ஆடுறாங்க. எப்பவுமே எங்களோட ட்ராவல் பண்ணி, எங்களோட குழந்தைகளுக்காக சப்போர்ட் பண்ற நல்லுள்ளங்கள் எங்களோட இன்னும் பயணிச்சு கொண்டே இருக்காங்க. அவங்களுக்கு மனதார நன்றிகள். எதுக்காக பிள்ளைகள ஸ்டேஜ்ல ஏத்த வேணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும். உண்மையிலேயே வந்து பிள்ளைகள் எல்லாம் ஸ்டேஜ்ல ப்ரோகிராம் எல்லாம் முடிச்ச பிறகு முழு பேரும் கையெல்லாம் தட்டி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தின உடனே அந்த குழந்தைகளுடைய முகத்தில இருக்கிற சந்தோஷத்த பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்குமே தான். எனக்கும் அம் ஏன்டா அவ்வளோ நிறைய நாங்க வந்து பயிற்சிகள் குடுத்துருக்குறோம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள நேரா வர சொல்லி பயிற்சிகள் குடுத்தனாங்க. பிறகு வந்து ஆன்லைன்ல பிராக்டிஸ்ன்னு சொல்லி பிள்ளைகள வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அவங்களால ஆட முடியுமன்றது எனக்கு தெரியும். ஸோ, அதனால நிறைய பயிற்சிகள் குடுத்து தான் பிள்ளைகள அழகா வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சது. இது வந்து எங்கள பொறுத்தவரையில ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய சாதனை என்று. பார்க்குறதுக்கு சிம்பிளா இருக்கும். பட் ஆனா இதில நிறைய, நிறைய, நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்ட சொந்தங்களும், என்ட ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகளும் தான் ஆடுறாங்க. என்ட மகன் வரமாட்டேன் நின்னுட்டான். என்னன்னு சொல்லி சொன்னா, தெரியும் தானே திடீரென்று அவங்களோட மூடு மாறிரும். ஆ நிறைய சத்தங்கள், அ சில விஷயங்கள் அவங்களால டக்குனு ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ட உடனே நான் அவன ஃபோர்ஸ் பண்ணயில அவன வந்து இருத்தி விட்டுட்டேன். சிறப்பு குழந்தைகள வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுக்கும் உங்களோட தமிழ் பள்ளிக்கூடங்கள் வாய்ப்புகள் கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா, தயவுசெய்து அத புறக்கணிக்காதீங்க. அதேபோல தமிழ் பள்ளிக்கூடங்களும் தயவுசெய்து எங்களோட குழந்தைகளையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்களாலயும் நிச்சயமாக எல்லாமே செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நீங்க தான் கொடுக்க வேணும். தேங்க் யூ. குட்டீஸ் லைன்ல அப்படி நில்லுங்க. எல்லாரும் அப்படி லைன்ல நில்லுங்க. வெயிட்டிங் ஃபார் சர்டிஃபிகேட். அப்படி நில்லுங்க. எல்லாரும் நில்லுங்க. நைஸ்லியா. அண்ணா ஒரு போட்டோ.